ஏன்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் இருக்கார் பாருங்க, அந்த சுக்கிரனுக்கு சனி ரொம்ப மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை பாருங்களேன், ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கும். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கத்தில் நன்மையை செய்கிறார். எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமாக தன்னுடைய தந்தையுடைய ஹெல்த்தில் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சிலர் விமர்சனத்துக்கு ஆளாவாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பு விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடியதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026, நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு ரொம்ப வேண்டியவர் சனி பகவான். ஏன்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் இருக்கார் பாருங்க, அந்த சுக்கிரனுக்கு சனி ரொம்ப வேண்டியவர். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு செல்வ செழிப்பு வாழ்க்கையில் வருது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை பாருங்களேன், ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கும். சுக்கிரன் சனி சேர்ந்துருக்கிறதுனால சில குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. ஆமாம், அது இருக்குது, அது வேற. ஆனால் சுக்கிரன் சனி சேர்ந்து இருப்பதனால் அது செல்வ செழிப்பை கொடுக்கும். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கத்தில் நன்மையை செய்கிறார், இன்னொரு பக்கம் பாதகாதிபதியாக கெடுதலையும் பண்ணுறார். 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர் போய் இப்போ லாபத்தில் உட்கார்றார். 9ஆம் இடத்திற்கு அதிபதி லாபத்தில் உட்காரும்போது நீங்கள் ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, சூப்பராக படிப்பு நினைக்கிறபடி படிப்பு அமையும். எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லைங்க, இன்னொரு இடத்துல தாங்க எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற முடியும். இந்த காலகட்டம் அதுக்கு அமையுது. அதே நேரத்தில் அப்பாவுடைய ஹெல்த், இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமாக தன்னுடைய தந்தையுடைய ஹெல்த்தில் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி வக்கரம் அடைகிறார். அப்போது அங்கே சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. உங்கள் ஆஃபீஸில் ஒரு பதவி, முக்கியமான பதவி, அந்த பதவிக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் வர முடியாத, ஒரு சேர் தானே இருக்குது, ஒரு பதவி தானே இருக்குது, முக்கியமான ஆள் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்குது, அவருக்கு அதனால் இந்த பதவிக்கு நம்ம வரவே முடியாதோ, நமக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் நம்ம வர முடியாதோ, அப்படிப்பட்ட ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும்போது அந்த சேர் இப்போ காலியாகும். அவர் ஒரு வேலை கிடைச்சி வேறு இடத்துக்கு மாறலாம், உங்களுக்கு அந்த சேர் காலியாகும், உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும், அப்படிப்பட்ட யோகம் இருக்குது. நிறைய பில்கிரிமேஜ் போவல், நிறைய ஆன்மீக பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. சுவாமியே சரணமையப்பான்னு நீங்கள் சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்கள் சனி பகவானை வழிபடுவதைப் போல ஐயப்பனை வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். குடும்பத்தோடு சில பேர் போய் ஐயப்பனை வழிபட்டுட்டு வருவீங்க, மனைவியோடு சேர்ந்து வழிபடுவீங்க. பெரியவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இறைவன் தருகிறான். இப்போது அதெல்லாம் போய் வழிபாடு செய்வீங்க. குடும்பத்து குறைகள் தீர்வதற்கு, எங்கள் வீட்டில் சரியாக வேலை இல்லைங்க, எங்கள் வீட்டில் சரியாக என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைங்க, அது ஒரு தடையாக இருக்குது, அதுபோல் நான் பாருங்கள், நான் எவ்வளோ சம்பாதிச்சும் கையில் பணம் நிற்கலை, என் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கலை சார், கல்யாணம்லாம் பண்ணி வச்சேன் சார், குழந்தை பிறக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இப்போ ஐயப்பனை வழிபாடு செய்வாங்க. அந்த வழிபாடு அற்புதமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த யோகம் இருக்குது. அந்த வேலை ப்ரமோஷனில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. சம்பளம் கூடுங்க, மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சம்பளம் கூடும். நிறைய பேர் எதிர்பார்க்குறது ரிஷபராசிக்காரங்க எனக்கு வருமானம் கூடுமான்னு தான் கேட்குறீங்க, வருமானம் கூடும். இன்னொரு புறம் உங்கள் ராசியவே சனி பகவான் பார்க்க போகிறார். அப்படி பார்ப்பதனால ஓயாத உழைப்பு, யாருக்கெல்லாம் இந்த வக்கரச்சனி நன்மையை செய்யும், ஆஃபீஸில் ப்ரமோஷனை தக்க வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஓயாத உழைப்பில் இருக்கோமோ, மிக கடுமையாக உழைக்கிறோமோ அவங்கள தான் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கும்.
சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தால் அவருக்கு பிடிக்காது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா ஜிம்முக்கு போங்க, உழைங்க, உங்களுக்கு சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இவர் சனி பகவான் பார்க்க போகிறார் அப்படிங்கிறதுனாலேயே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த பார்வை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வளர்ச்சி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். சிலருக்கு செயற்கை முறை கருத்தரித்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனாலும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ப்ரெக்னன்சியை டாக்டருடைய அட்வைஸ் படி கொண்டு வருது உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொண்டு வந்து தரும். சிலர் விமர்சனத்துக்கு ஆளாவாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பு விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடியதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ எந்த ஒரு செயலிலும் நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு ஆஃபீஸில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இப்போ உண்டு. உயர் பொறுப்பு தற்காலிகமாக சிலருக்கு கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. ஹையர் எஜுகேஷன், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் முடித்தவங்க, +2 முடித்தவங்க ஹையர் எஜுகேஷன் ஒரு எஜுகேஷன் எடுப்பீங்க. அந்த படிப்புக்கு மேலே ஒரு அதிருப்தி சிலருக்கு இருக்கலாம், இல்லை மனசுக்கு அது பிடிக்காமல் இன்னொரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்னு தோணும். அப்படி கோர்ஸ் மாறக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வருது. அப்போ நல்ல விஷயந்தாங்க. வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய காலந்தாங்க ரிஷபராசிக்கு. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை தரும். உங்களுக்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் ரொம்ப நல்ல காலமாகவே இது இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ராசிக்கு இந்த வக்கர சனி பயிற்சியினால என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுடைய விலைவாசி மிக அதிகமாகும். பொருளாதார விஷயங்களை நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சனி வக்கர பயிற்சி காலகட்டம். உடல் நலத்தில் அதிக அக்கறையை மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகம் உண்டு. தங்கத்தின் விலையில் நிறைய ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை வாங்குகிறோம்னா அதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். அப்போது இந்த சனி வக்கர பயிற்சியில் நமக்கு பிரச்சனைகளே வரக்கூடாது. நம்ம என்ன செய்தால் நமக்கு நல்லது பெருகும்? நான் நல்லதே நினைக்கிறேன் சார், இதுதான் அடிப்படை. நல்லதே நினச்சோம்னா நல்லதே நடக்குங்கிறது உண்மை. ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, நான் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் முதல் தரமான வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. நம்ம சித்தர்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை தரும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு செய்வது என்பதே மிகப்பெரிய வெற்றிகளை தரும். இரண்டாவது மிகப்பெரிய வழிபாடு அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானையே வழிபடுவது. உதாரணமாக குச்சனூர், தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபடுகிற போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நவக்கிரக கோயில்களில் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் அங்கே போய் நவக்கிரகத்தை 9 முறை சனிக்கிழமை சுற்றி வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு சாப்பாடு வைத்துக் கொள்வது, தினந்தோறும் வைப்பது என்பது ரொம்ப நல்ல பழக்கம். இயலாத பட்சத்தில் சனிக்கிழமைகளையாவது காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ஒரு நல்ல பலனை தரும். அதே போல் மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு என்ன உதவிகள் தேவை அப்படின்னு பார்க்கணும். நீங்களாக கொண்டு போய் ஒரு உதவியை செய்கிறது. ஒருத்தருக்கு நிறைய சாப்பாடு இருக்குன்னா அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நம்ம கொடுக்குற சாப்பாட்டை அவங்க பயன்படுத்தாமல் கூட போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன தேவை மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு கேட்டு அந்த உதவியை செய்யணும். இதை போல் தூய்மை பணியாளர்கள், அதாவது ஏழைகளுக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வகையில் வாழ்வியல் பரிகாரமாக நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, அவர்களுக்கு என்ன தேவையோ குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை புரிந்து நாம் செய்யக்கூடிய உதவி, அது மிகப்பெரிய பலனை இறைவனுடைய அனுக்கிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். பொதுவாகவே ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே நமக்கு சனி பகவான் நன்மைகளை வாரி வழங்குவார். அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிக்குரிய பொதுவான பலன்களை நான் வழங்கியிருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.